அப்பொழுதெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்பொழுதெல்லாம் அமைச்சர் வேலை பார்ப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருந்தாரா? அல்லது பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற அந்த சம்பவத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாடு மேய்த்து கொண்டிருந்தாரா? அப்பொழுது எங்கே போனார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? பல பள்ளிக்கூடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலருடைய தூண்டுதலின் பேரில் பல மாணவர்கள் ஆசிரியர்களையே மிரட்டுகிறார்கள். ஆசிரியர்களை அடிக்க பாய்ந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திமுக அரசும் இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கட்டுப்படுத்தியிருக்கிறார்களா? இரண்டாவது, பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் எதற்காக சினிமா பாடல்கள் ஒலிக்கிறது? பள்ளிக்கூட விழாவில் ஒட்டுமொத்த சினிமா பாடல்கள் அனைத்தையும் தடை செய்வோம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடவடிக்கை எடுத்திருந்தால் அவரை வரவேற்றிருக்கலாம். பள்ளிக்கூட ஆண்டு விழாவில், அதிலும் அதிகம் பெண்கள் படிக்கின்ற மகளிர் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா என்ற பாடலை ஒளிபரப்புவது மட்டும் ரொம்ப ஒழுக்கமுள்ள செயலா? அது மட்டும் ஒரு அற்புதமான செயலா? பெண்கள் மட்டுமே படிக்கின்ற பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆபாசமான திரைப்பட பாடல்கள் ஒலிக்கிறது. அதை ஏன் தடை செய்யவில்லை?